பிரியங்கா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு. திவ்யா அப்படி வந்தா இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மணிமேகலை குறுக்க வந்து ஸ்பாட்டில் எல்லாரும் ஓவராலாக ரோலிங்லேயே இல்லை பிரியங்கா நீங்கள் பேச வேணாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து வெளியில் வந்து எல்லாருமே நீங்கள் தான் ஆங்கரிங் வந்து இதெல்லாம் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் பேச வேணாம் அப்படின்னு சொன்னோம். பிரியங்காவை நீங்கள் பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு குக் கிளம்புறாங்கன்னா, ஒரு குக் எலிமினேட் ஆகுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கண்டெஸ்டண்ட்டாக அவங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு இது இருக்கா இல்லையா, ரைட்ஸ் இருக்கா இல்லையா? மணிமேகலை, நீ பண்ணது தான் தப்பு, நீ வீடியோலாம் போட்டிருக்க கூடாது, பிரியங்கா மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அவங்க ஃபேமிலி எவ்வளோ வருத்தப்படுவாங்க, இப்படியெல்லாம் சுனிதா மற்றும் பல விஜய் டிவி பிரபலங்கள் சேனலுக்கும் பிரியங்காவுக்கும் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இறங்கியிருக்காங்க. அல்லது இறக்கி விடப்பட்டிருக்காங்களோ தெரியாது. இந்த ஷோவில் திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆகி வெளியில் போகும்போது ஒரு அரை மணி நேரம் பேசி லெக்சர் கொடுத்துருக்காங்க பிரியங்கா. இதை பார்த்து கடுப்பாகி, ஏம்மா இந்த ஷோவுக்கு ஆங்கர் நான், உன் வாயவே எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கிறது, நீ கொஞ்சம் பேசுறத நிப்பாட்டுன்னு மணிமேகலை சொல்ல, எல்லார் முன்னாடியும் இவையை நான் இன்சல்ட் பண்ணிட்டான்னு கேரவனுக்கு போயிடுச்சான் பிரியங்கா. அந்த வார ஷூட்டு அப்படியே முடிஞ்சு போக அடுத்த நாள் ஷூட்டுக்கு வந்தப்ப மணிமேகலை அன்னைக்கு பண்ண இன்சல்ட்டுக்கு எனக்கு பிரியாச்சித்தம் பண்ணாதான் நான் மறுபடியும் ஷூட்டுக்கு வருவேன்னு பிரியங்கா சொல்லி கேரவன்லேயே போராட்டம் பண்ண அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அந்த நெக்ஸ்ட் ஷூட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, லாஸ்ட் வீக் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது, நீங்கள் கொஞ்சம் அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிரியங்கா வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, என்னை பேச அனுமதிக்கலை, ஸோ வந்து என்னோட உரிமை வந்து அங்கே மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அஸ் ஆங்கராக நான் பேசணும்னு நினைக்கல, நான் திவ்யா துரைசாமிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் கூட ஒரு சீசன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன், அத்தனைக்கு அவன் என்னை பற்றி பேசியிருக்கா, ஸோ ஐ வாண்ட் டு அட்ரஸ் ஃபியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அந்த டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து அடுத்த வாரம் அந்த ஷோ நடக்கும் பொழுது கொஞ்சம் மணிமேகலை மட்டும் அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிடலாம் ஜாலியாக அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதும் எல்லாரும் முன்னாடி தான், சரிங்களா? சாரி யாருமே இந்த மாதிரி இதை எனக்கு ஸ்டேஜில் வந்துட்டு சாரி கேளு அப்படி சொல்லிட்டு யாருமே அப்படி ஃபோர்ஸ் பண்ணல. இல்லை, என்னால் எல்லாரும் முன்னாடி நான் இன்சல்ட் பண்ண முடியும், ஆனால் எல்லாரும் முன்னாடி நான் ஓகே சரி விட்டுருடா நம்ம பேசிட்டோம் இது முடிஞ்ச கதை அப்படி சொல்லக்கூட நம்ம முன்னாடி வர முடியும்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? அது மணிமேகலையே மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லலை, அட்ரஸ் பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ரஸ் பண்ணுனா இதுக்கு என்ன அர்த்தம்? நான் குறுக்க பேசிட்டேன் அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அவங்க எப்படி அதை சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. மன்னிப்புன்ற வார்த்தையை சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் பிரியங்கா பேசியிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் மணிமேகலை வீடியோ போட்டதுக்கப்புறம் இதுதான் நடந்துச்சு, உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லி பிரியங்காவோ இல்லை இந்த ஷோவை நடத்துகிற ப்ரொடக்ஷன் டீமோ ஏன் இதுவரையும் விளக்கம் சொல்ல முன் வரல? இனிமேல் பிரியங்கா வெளியில் வருவாங்க, இவ்வளோ நாள் நான் ஊரில் இல்லை, இந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாது, இதை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் யாரையும் டாமினேட் பண்ணுற எண்ணமெல்லாம் இல்லை, வாங்க நீங்கள் மறுபடியும் வந்து இந்த ஷோவை பண்ணுங்கள், இனிமேல் நான் CWCயில் வரப்போகிறது இல்லையே, நீங்களே வந்து இந்த ஷோவை கன்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு உருட்டுவாங்க பாருங்கள். நிச்சயமாக உருட்டுவாங்க. எடிட் பண்ணி வர எபிசோட்லேயே பிரியங்கா எவ்வளோ டாமினேட்டடாக இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். காமெடி ஷோவாக இருந்த இந்த ஷோவை இப்போ பிரியங்கா வந்து கிரிஞ்சி ஷோவாக மாற்றிட்டீங்களே அப்படின்னு ரசிகர்களே வருத்தப்பட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இது 2 ஆங்கருக்கு நடுவில் வந்த ஒரு ஈகோ கிளாஸ் தான் அப்படிங்கிறது சாதாரணமாகவே பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பார்த்துருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.